நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரம் எப்படி நீங்கிடுமா சொல்லுங்க, சீக்கிரத்தில் நீங்கிடும். ஹல்லேலூயா. ஏதாவது உபத்திரத்தோடு பாடுகளோடு கஷ்டத்தோடு இந்த உபவாச வேலையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க உபத்திரம் பாடுகள் சீக்கிரம் நீங்கிடும். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:46 அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 78 முழுசும் படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் பாவம் செய்தபடினாலே, தேவனுக்கு விரோதமாக அவரை கோபம் மூட்டினபடினாலே, தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்காம போனதுனாலதான் 46ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுவார், அவருடைய விளைச்சல்களை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் நஷ்டம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல. ஏன் நஷ்டம்? தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க முடியல. ஏன் கஷ்டம்? நீ தேவனை கோபப்படுத்தினாய். ஹல்லேலூயா. திருப்தி ஆகல, போதும் என்கிற மனம் இல்ல. பாருங்க, இஸ்ரவேல் பைபிள் சொல்லுது, அவர்கள் மன்னாவினாலே கர்த்தர் அவர்களை போஷித்தார். மன்னா தேவ தூதரன் மாத்திரமே சாப்பிடுகிற ஒரு உன்னதமான உணவு. அந்த உணவை யாரு கொடுத்தாங்க? தம்முடைய சரீரம் கர்த்தர் கொடுத்தார். ஆனா இவங்களுக்கு டெய்லி இந்த மன்னாவை சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு? போர் அடிச்சு போயிடுச்சு, சலிச்சு போயிடுச்சு. ஐயோ, ஏதாவது கறி இருக்காதா? ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. கர்த்தர் பைபிள் சொல்லுது, அவர்கள் இச்சையினாலே மடிந்து போனார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, 21, 22 வாசிக்கும் போது, ஆகையால் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதனால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. 24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்கப்பட்டு வானத்தின் தானியத்தை அவருக்கு கொடுத்தார். தூதரின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். எப்படி கொடுத்தாங்க? பூரணமாக கொடுத்தார். ஒரு குறை வைக்கல, பூரணமா சம்பூர்ணமா சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் மாம்சத்தின் மேல ஆசை வச்சாங்க, மாம்ச உணவுகளை ஆசைப்பட்டாங்க, இச்சையை விட்டு என்ன செய்யல, விலகல. அதனால கர்த்தர் அங்க ஸ்தோத்திர நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வியாதி கர்த்தர் அனுப்பினார். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திர தேவன் கொடுக்கிறது, ஆண்டவரே எனக்கு போதும் சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்த எனக்கு வாழ்க்கை போதும்ப்பா. ஆனா நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஊழியம் எனக்கு போதும்ப்பா. ஆண்டவரே எதையும் இச்சிக்கல, வேற எதுவும் எனக்கு வேண்டாம், வேற எந்த உணவுகளை இச்சை எனக்கு வேண்டாம், வேற எந்த மனுஷனுடைய இச்சை எனக்கு வேண்டாம். ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதனால சொல்றார், அவருடைய விளைச்சல்களை புழுக்களுக்கும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். 48 வாசிக்கிறோம், அவருடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவருடைய ஆடு மாடுகளை இடிக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நஷ்டம். ஆடு மாடுகள் செத்து போகுது பாஸ்டர், ஆடு செத்து போகுது பாஸ்டர், மாடு செத்து போகுது பாஸ்டர். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை செவி கொடுக்கல, தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து உயிரிழப்பு. காரணம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சரியா கொடுக்கல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய தசமபாகம் சரியா செலுத்துறது கிடையாது. ஆடு காணிக்கை கொடுப்பீங்க, அப்படித்தானே? எத்தனை பேர்ல மாடு இருக்கு, ஆடு இருக்கு, ஆடு காணிக்கை கொடுத்துருக்கீங்க. சபையில மாடு காணிக்கை வந்துட்டாயா? மாடா? அது 30,000. ஆடு பரவாயில்ல, 3000 போயிட்டு. ஹல்லேலூயா. விசுவாசம் தெரிஞ்சிட்டாப்போ, உங்க பக்தி தெரிஞ்சிட்டா? ஹல்லேலூயா. கவனிங்க, ஆடு பைபிள் சொல்லுது, கற்பம் திறந்து பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தருடையது. உங்க பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கற்பம் திறந்து பிறக்கிற மிருக ஜீவன் யாருக்கு கொடுங்க? முதல் பலன்
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். உன் வீட்டில் இருக்கிற பழங்கள், காய்கறிகள், உன் நிலத்துல விளைவுகள் எல்லாம் முதல்ல என்ன பண்ணும்? ஆண்டவர் கொடுக்கணும். அதை கொடுக்க மனது இல்லாதனாலதான் உன் வீட்டுல நஷ்டம், கஷ்டம் வரும். அல்லேலூயா. தேவனுடையதை நீ வஞ்சிக்கிற போது, தேவனுடையதை அவருக்கு கொடுக்காமல் அதை திருடுகிற போது, கர்த்தர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுறது. அல்லேலூயா. என் விசுவாசுடைய மாடு போன வாரத்தில் இறந்து போச்சு. நான் தான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் மாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, நான் தான் ஜெபம் பண்ண அது கொஞ்ச நாள்ல இறந்து போச்சு. உண்மையாவே இருதயம் உடைஞ்சிச்சு. ஆண்டவரே, இது ஏன் பாது நடந்தது? ஒரு மாடு ஒரு 50,000 ரூபாய் குறையாம விற்கும். ஏண்டவரே இறந்தது. அப்பதான் ஆண்டு இருதயத்தை சொன்னார், அவர் ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாத போது நான் அவரை ஆசீர்வதிச்சேன். ஆனா கொஞ்சம் அவர் வளர்ந்த போது நம்பிக்கை ஏன் மேல வைக்கல, மாட்டு மேல வச்சுட்டேன். ஹல்லேலூயா. ஒரு ஏழை விசுவாசி அம்மா ஒரு ஆலயத்துக்கு வந்தாங்களா, ஒரு விதவை. அந்த அம்மாவுக்கு வருமானமே இல்லை. அந்த அம்மா பாஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு மாடு கிடைச்சதுன்னா அதை வைத்திய வாழ்க்கையை என்ன பண்ணிப்பேன், நான் ஓட்டிக்கிடுவேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொன்னபோது உண்மையாவே இந்த பாஸ்டர் பாரப்பட்டு, ஆண்டவரே இந்த தாயாருக்கு என்ன செய்யுங்கப்பா, ஒரு மாட்டை கொடுங்க. அதே போல ஒரு சில நாட்கள்ல மாடு அம்மாவுக்கு கிடைச்சது. மாடு வந்த போது இந்த அம்மா சபைக்கு வருது இல்லை. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. சிஸ்டர் ஏமா சபைக்கு வரல? அதை ஏன் கேட்கறீங்க? போங்க. இந்த மாடு வந்ததுல இருந்து அதை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு ஐயா. அதை பார்க்கறதுக்கே அந்த மாடு வந்ததுல இருந்து நான் ரொம்ப நேரமே இல்ல பாஸ்டர். இப்ப மாடு கிடைச்சு கொடுத்த ஆண்டவர் மேல குத்தமா, மாட்டுக்கார ஜெபம் பண்ண பாஸ்டர் மேல குத்தமா, மாடு வாங்கின அம்மா மேல குத்தமா? அம்மா மேல இதெல்லாம் இப்போ ஒத்துப்பீங்க, உங்களுக்கு வரணும் மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ